வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கோர்ஸ் அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம ரயில்வேயோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சீரீஸ்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 9/8/2018ல தேர்ட் ஷிஃப்ட்ல கேட்ட 4 PM to 5 PM தேர்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இப்போ ரயில்வேல ஏஎல்பி மற்றும் டெக்னீஷியன் இப்போ வந்து தனியாக பிரிச்சுட்டாங்க. ஏஎல்பியும் டெக்னீஷியனும் தனியாக பிரிச்சிருக்காங்க. இருந்தாலும் டெக்னீஷியன் லெவல் 2 போஸ்ட்டும் ஏஎல்பியோட சிபிடி ஒன்னோட சிலபஸும் சேம் தான். ஓகேவா? டெக்னீஷியன் லெவல் 2 போஸ்ட்டுக்கும் ஏஎல்பிக்கும் சிலபஸ் சேம் தான், சிபிடி 1 சிலபஸ். அதே மாதிரி அதில் எவ்வளவு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 19ல இருந்து 20 கொஸ்டின் கிட்ட சயின்ஸ்ல இருந்து கேட்குறாங்க. இவ்வளவு கொஸ்டின் வெயிட்டேஜ் அப்படின்னு கொடுக்கல. இருந்தாலும் 19ல இருந்து 20 கொஸ்டின் லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் பார்க்கும்போது அந்த அளவு இருக்குது. இதுவே நம்ம ஜேஇ எடுத்துட்டோம்னா அவங்களே கொடுத்துட்டாங்க 30 கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து வரும் அப்படின்னு. பார்த்துக்கோங்க சயின்ஸோட வெயிட்டேஜ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. 30 கொஸ்டின் 100ல 30 கொஸ்டின் சயின்ஸ்ல இருந்து வருது ஜேஇ எக்ஸாமுக்கு. அப்போ சயின்ஸ் நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டூத் டிகே starts when the pH of the mouth is lower than dash. பல் சிதைவு இருக்கு தெரியுமா? பற்சிதைவு. அது pH வேல்யூ, நம்ம வாயில இருக்கக்கூடிய pH வேல்யூ எவ்வளவுக்கு கம்மியானா பற்சிதைவு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க 5.5 pH வேல்யூ வந்து 5.5க்கு கீழே கம்மியாகுது அப்படின்னா நமக்கு பற்சிதைவு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த கொஸ்டின் பார்க்கும் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க படிக்கும்போது பற்சிதைவு 5.5க்கு கீழே இருந்தா வரும் அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா நம்ம வந்து அந்த 5.5 அப்படிங்கிறது அந்த அளவு மைன்யூட்டா படிச்சிருக்க மாட்டோம். நம்ம நினைப்போம் ஓகே 5 அப்படிங்கிறது ஒரு ரவுண்டா 5ன்னு வச்சிருந்தாலே நம்ம வந்து போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்னு சொல்றது இதுக்கு தான். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் தான் நமக்கு தெரியும் எந்த ரேஞ்சில் ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து 5 அப்படின்னு ரவுண்டா சும்மா ஞாபகம் வச்சிருந்தா அட்டன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறதுலாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா தான் தெரியும். அதனால தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படிங்கிறது. ஆப்ஷன் பாருங்க 5.4, 5.7, 5.5, 5.6 எந்த அளவு பாயிண்ட்ல வேரியேஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இதனால தான் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம எவ்வளவு படிச்சாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அந்த கொஸ்டின் எந்த லெவல்ல கொஸ்டின் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. பற்சிதைவு 5.5 pH கீழே போனா பற்சிதைவு ஸ்டார்ட் ஆயிரும். வாயோட pH வேல்யூ 5.5க்கு கீழே போனா பற்சிதைவு ஸ்டார்ட் ஆகும். அது எப்படி சார் pH வேல்யூ கீழே போகுது? வாயில pH வேல்யூ எப்படி அது கீழே போகுது? நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலோ ஸ்வீட் சாப்பிட்டாலோ நம்ம பற்சிதைவு வரும் அப்படின்னு, சுகர்ல இருக்கக்கூடிய பொருட்கள் சாப்பிட்டா பற்சிதைவு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது எதனால அப்படின்னா, நம்ம சாப்பிடும்போது சாப்பாட்டுல இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் என்ன பண்ணும்னா அந்த பல்லோட கேப்ல போய் ஃபில் ஆயிரும். இதனால தான் நைட்டு பல்லு தேய்க்கணும் அப்படிங்கிறது. இந்த கேப்ல போய் ஃபில் ஆனதுக்கப்புறம் அது கொஞ்சம் டைம் அது கழிஞ்சு கொஞ்சம் டைம் ஆக ஆக அது என்ன ஆகும்னா அதில் பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். அந்த பாக்டீரியா தான் என்ன பண்ணும்னா ஆசிட்டை ரிலீஸ் பண்ணும். ஓகேவா? அப்போ பற்சிதைவுக்கு காரணமாக இருக்கக்கூடியது ஆசிட். அந்த ஆசிட்டை எது ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பாக்டீரியாவா வைரஸா அப்படின்னு கேட்டாங்கன்னா பாக்டீரியா. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். A raised hammer possess dash. raised hammer. இப்போ ஒரு சுத்தியல் எடுத்து நம்ம அடிக்கிறோம். ஒரு சுத்தியல் எடுத்து நாம அடிக்கிறோம். இந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் நம்ம அப்படி கொண்டு போறோம். அப்போ இதுல என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன எனர்ஜி அப்படின்னா நிலை ஆற்றல், பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஒரு சுத்தியலை நம்ம உயர்த்தும் போது அதுல எது உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல என்னது இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா நிலையாற்றல் இருக்கும். ஓகேவா? ஒரு சுத்தியலை ஒரு இடத்துல இருந்து உயர்த்தும் போது நிலையாற்றல் இருக்கும். நிலையாற்றல் அப்படின்னா என்னன்னா equal to mgh. பொட்டன்ஷியல் எனர்ஜி equal to பொட்டன்ஷியல் எனர்ஜி equal to mgh. இதுல m அப்படின்னா அந்த பொருளோட நிறை, mங்கிறது நிறை மாஸ், g அப்படிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இதோட வேல்யூ வந்து ஸ்டாண்டர்ட் 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சிலரேஷன் புவி ஈர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைட் ஹெச் என்னன்னா ஹைட். இப்போ இந்த சுத்தியல் வந்து இந்த உயரத்துக்கு தூக்கும்போது இதுல ஒரு எனர்ஜி இருக்கும். இங்க இருந்து இவ்வளவு உயரத்துக்கு போகும்போது அதோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஹைட் இன்க்ரீஸ் ஆக எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? அப்போ ஒரு பொருளை உயர்த்தும் போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப் பண்ணும்போது அது என்ன எனர்ஜி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா நிலை ஆற்றல் இல்லைன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வாட்
will be the what will be the value of kinetic energy of moving body with mass m if its speed is doubled from v to 2v. ஓகேவா, இது கொஸ்டின் கணக்கா கேட்டிருக்காங்க. பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான். ஒரு பொருள் இருக்கு, அதோட கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? நிலை இயக்க ஆற்றல். ஓகேவா, தமிழ்ல இயக்க ஆற்றல். ஒரு பொருள் இருக்கு, அதோட இயக்க ஆற்றல் கைனெட்டிக் எனர்ஜி என்ன கொடுத்துருக்காங்க? கே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, கே அப்படின்னு ஃபர்ஸ்ட் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கு. அது எப்போ அப்படின்னா அதோட வேகம் v = இதோட வேகம் வெலாசிட்டி திசை வேகம் அப்படின்னு சொன்னோம். திசை வேகம் v இருக்குது. ஃபர்ஸ்ட் திசை வேகம் v அப்படின்னு இருக்கு, அதோட மாஸ் m அப்படின்னு இருக்கு. அப்போ அதோட கைனெட்டிக் எனர்ஜி கே. கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன? ஆஃப் mv² தான் என்னன்னா கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா. அப்போ இந்த கே = என்ன? half m into v². இப்போ என்ன ஆகுதுன்னா அதோட ஸ்பீடு டபுள் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? இந்த v வந்து 2v மாறுது. வெலாசிட்டி வந்து டபுள் ஆகுது, இல்லைன்னா ஸ்பீடு டபுள் ஆகுது. ஸ்பீடு டபுள் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் v இருக்குது, டபுள் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? 2v ஆகுது. அப்போ இந்த கைனெட்டிக் எனர்ஜி எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? நமக்கு half mv². half போட்டாச்சு, m போட்டாச்சு, v² போடுற இடத்துல நம்ம என்ன போடணும்? 2v அப்படின்னு போடணும். இந்த v இருக்கிற இடத்துல நம்ம 2v போடணும். இப்போ 2v². அப்போ என்ன வரும்? half வரும், m வரும், 4v² வரும். இதுல பாத்தீங்கன்னா இந்த half mv² அப்படிங்கிறதுக்கு என்ன எதை போடலாம்? கே அப்படின்னு போடலாமா? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அதே எதை போடலாமா? அப்போ இப்போ லாஸ்டா இருக்கக்கூடிய ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி = இந்த half mv² தான் என்ன? half mv² தான் என்ன? கே. அப்போ கே × 4 தான் என்னன்னா இப்போ ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீடு டபுள் ஆகும்போது கைனெட்டிக் எனர்ஜி என்னவா இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி தான் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். which of the following is not a property of acid? கீழ்கண்டவற்றுள் எது அமிலத்தின் பண்பு அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்படி கொஸ்டின் கேட்டாதான் நமக்கு வந்து கொஞ்சம் சிக்கல். கீழ்கண்டவற்றில் எதுல அமிலத்தின் பண்பு அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். இதுல எல்லா ஆப்ஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தாதான் எலிமினேட் பண்ண முடியும். ஓகேவா, கொஸ்டின் என்ன? which of the following is not a property of acid? ஃபர்ஸ்ட் இது பாருங்க, acid turn blue litmus to red. இப்போ நீல லிட்மஸ் பேப்பரை சிகப்பு லிட்மஸ் பேப்பராக மாற்றும். அது என்னன்னா ஆசிட். இதுக்கு ஒரு கோடு வேர்டு வச்சுக்கோங்க. ஆசிட் முகத்தில் அடிச்சா என்ன ஆகும்? முகம் புண்ணாகி ரெட் கலர்ல மாறிடும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ளூ டு ரெட் அப்படின்னா ஆசிட். ரெட் லிட்மஸ் பேப்பரை ப்ளூவா மாத்துச்சு அப்படின்னா அது பேஸ், காரம். அமிலம் என்ன பண்ணும்? ப்ளூவை ரெட்டா மாற்றும். ஃபைனல் ரெட்டா மாறும். ஓகேவா, ஆசிட் அடிச்சோன்னா ஃபைனல் ரெட் ஆயிரும் மூஞ்சிலாம். அதுக்கப்புறம் ஆசிட் ஹேவ் சோர் டேஸ்ட். ஆசிட் வந்து புளிப்பு சுவை உடையது. இதுக்கு நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த லெமன்லாம் இருக்கு தெரியுமா? லெமன்லாம் ஒரு வகையான ஆசிட் தான் அதுல இருக்குது. சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லெமன் எப்படி இருக்கு? புளிப்பா இருக்குதா? அப்போ ஆசிட் வந்து புளிப்பு சுவை உடையது. ஆசிட் ஃபார்ம் சால்ட் வித் பேஸ். ஆசிட் ஃபார்ம் சால்ட் வித் பேஸ். பேஸும் காரமும் அமிலம் ஆசிட்டும் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா உப்பு கிடைக்கும், சால்ட் கிடைக்கும். அப்போ இந்த ஆப்ஷனும் கரெக்ட். எது இன்கரெக்ட்னா ஆசிட் ஹேவ் பிட்டர் டேஸ்ட். ஆசிட் வந்து கசப்பு சுவை உடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு. ஆசிட் வந்து கசப்பு சுவை உடையது கிடையாது. அமிலம் கசப்பு சுவை உடையது கிடையாது. காரம் தான் கசப்பு சுவை உடையது. அப்போ நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, காரம் கசப்பு, கா அப்படின்னு வச்சுக்கோங்க. காரம் கசப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, அமிலம் கசப்பு கிடையாது, அமிலம் புளிப்பு. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? டேஷ் ஃபார்ம்ஸ் எ காமன் பேசேஜ் ஃபார் போத் யூரின் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் இன் ஹியூமன் மேல். ஓகேவா, மனித ஆண்களுக்கு யூரினும் விந்துவும் வரக்கூடிய அந்த காமன்
பாதை, அந்த பேசேஜ் என்ன, அதுக்கு நேம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. யுரேத்ரா. இதுக்கு தமிழ்ல வேர்டு என்ன அப்படின்னா புறவழி குழாய். ஓகேவா? புறவழி குழாய். நீங்க ரயில்வே எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க இந்த யுரேத்ரா அப்படிங்கிற வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க தமிழ்ல வந்து நம்ம கொஸ்டின்ல கரெக்டா இப்படி புறவழி குழாய் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. தமிழ்லயே அப்படி யுரேத்ரா அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. யுரேத்ரா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்படிதான் இருக்கும் கொஸ்டின். ஓகேவா? நீங்க அதனால சில வேர்டுக்கு அப்படி இங்கிலீஷ் வேர்டையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? அப்ப யுரேத்ரா வழியா தான் நமக்கு வந்து யூரினும் வரும், ஸ்பெம்மும் வரும். இந்த இமேஜ் பாருங்க. இதுல உங்களுக்கு தெரியும். இதுல இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய ஸ்பெம் வந்து இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய விந்து இங்க வந்து ஸ்டோர் ஆகி இங்க இருந்து காமனா இப்படி வரும். ஓகேவா? இது விந்து வரக்கூடியது. யூரின் எங்க இருந்து வரும் அப்படின்னா இந்த பிளாடர், சிறுநீரக பை, இதுல இருந்து அதுவும் ஸ்ட்ரெயிட்டா இந்த வழியா தான் வரும். இந்த வரக்கூடிய இந்த பாதை, ஒரு நிமிஷம், வரக்கூடிய இந்த பாதைக்கு பேர் தான் என்ன அப்படின்னா யுரேத்ரா அப்படின்னு பேரு. இந்த பேசேஜுக்கு பேர் தான் என்னன்னா யுரேத்ரா, இல்லைன்னா புறவழி குழாய் அப்படின்னு பேரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா. The maximum number of electron that can be accommodated in M shell. M கூட்டில் இருக்கும் M கூட்டில் எவ்வளவு அதிகபட்ச எலக்ட்ரானை நம்ம வந்து அதுல சேர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து நமக்கு கெமிஸ்ட்ரியில் அணு அமைப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு யூனிட்ல வரக்கூடியது. நம்ம கெமிஸ்ட்ரி பேட்ச் எல்லாம் கொடுத்துருக்குறோம் நம்ம ஆப்பில், ஸ்கோரிஸ் அகாடமி அப்படிங்கக்கூடிய ஆப்பில். இது வரைக்கும் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் வந்து நம்ம இதுவும் இருக்குது, அது என்ன மெட்டீரியலும் இருக்குது. பிடிஎஃப் மெட்டீரியலும் இருக்குது. நீங்கள் வந்து வேறு புக்கே படிக்க வேண்டாம் கெமிஸ்ட்ரிக்கு. இப்போது நான் வந்து ஃபிசிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். கூடிய சீக்கிரத்தில் ஃபிசிக்ஸ் அதுக்கப்புறம் பயாலஜி நடத்துவேன். ஓகேவா? ஆப் லிங்க் கீழே கொடுக்குறேன். இப்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், ஒரு அணுக்கரு இருக்கும், அதை வந்து நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் இருப்பாங்க. அதை சுற்றி வட்டப்பாதை இருக்கும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. இந்த வட்ட பாதையில தான் என்னன்னா எலக்ட்ரான் சுற்றி வரும். இதுல இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய வட்டப்பாதை, நியூக்ளியஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வட்டப்பாதைக்கு நம்ம கே அப்படின்னும், ரெண்டாவது இருக்கக்கூடியதை எல் அப்படின்னும், மூணாவது இருக்கக்கூடியது எம் அப்படின்னும், நாலாவது இருக்கக்கூடிய வட்டப்பாதையை என் அப்படின்னும் குறிப்போம். ஓகேவா? இந்த கே அப்படிங்கக்கூடிய வட்டப்பாதை தான் ஃபர்ஸ்ட் வட்டப்பாதை. இங்க ஒரு வட்டப்பாதையிலையும் மேக்சிமம் இந்த வட்டப்பாதை இல்லைன்னா ஷெல், இதுக்கு என்னெல்லாம் பேர் அப்படின்னா ஆற்றல் மட்டம், எனர்ஜி லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான் சுத்தக்கூடிய அந்த வட்டப்பாதையை எனர்ஜி லெவல் இல்லைன்னா ஆற்றல் மட்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று. இன்னொன்று வந்து ஷெல் இல்லைன்னா கூடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த வட்டப்பாதையில எவ்வளவு எலக்ட்ரான் ஃபில் ஆகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்ன அப்படின்னா 2 × n². n அப்படின்னா எத்தனாவது வட்டப்பாதை. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எம்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எம் எத்தனாவது வட்டப்பாதை? 1, 2, 3வது வட்டப்பாதை தான் என்னன்னா எம். அப்போ எம்ல எவ்வளவு எலக்ட்ரான் இருக்கும்? 2 × m² அப்படின்னா 3². அப்போ 2 × 9 = 18. அதிகபட்சம் எவ்வளவு ஃபில் பண்ண முடியும்னா 18. மினிமம் வந்து நம்ம 2 ஃபில் பண்ணிக்கலாம், 4 ஃபில் இருக்கலாம், எவ்வளவு நாள் இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து 18 தான், அதை தாண்டி ஃபில் பண்ண முடியாது எம்ங்கிற எனர்ஜி லெவல்ல. இப்போ கேங்கிறதுல எவ்வளவு ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா 2 × n என்ன, இப்போ எத்தனாவது ஷெல்? ஃபர்ஸ்ட் ஷெல். அப்போ 1². அப்போ 2 எலக்ட்ரான், மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் தான் ஃபர்ஸ்ட் எனர்ஜி லெவலில் நம்ம வந்து ஃபில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த ஆம்போடெரிக் ஆக்சைடு? ஆம்போடெரிக் அப்படின்னா என்னன்னா போத் ஆசிடாகவும் பேஸாகவும் இருக்கும். அது ரியாக்ட் ஆகக்கூடிய கெமிக்கல் தான் என்னன்னா ஆம்போடெரிக் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்போடெரிக் ஆக்சைடு அப்படின்னா கெமிக்கல் ஆசிட் பண்பும் அமில பண்பும் காரப்பண்பு பேஸோட ப்ராப்பர்ட்டியும் சேர்ந்து ஒரே இதில் இருக்கக்கூடிய ஆக்சைடு தான் என்னன்னா ஆம்போடெரிக். ஆம்ப் அப்படின்னு வருது தெரியுமா? ஆம்ப். இதில் ஆம்ப் அப்படின்னாலே ரெண்டு இடத்துலையும் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆம்பிபியன் அப்படின்னா கரையிலையும் வாழக்கூடியது, நீர்லையும் வாழக்கூடியது. ரெண்டு இதுலையுமே இருந்தால் அதுதான் நம்ம வந்து ஆம்ப் அப்படிங்கக்கூடிய வார்த்தையில ஸ்டார்ட் ஆகும். ஆம்போடெரிக் அப்படின்னா ஆம்போடெரிக்னா ஆசிட், ஆம்போடெரிக்னா ஆசிடாகவும் பேஸாகவும் இருக்கக்கூடியது. இந்த ரெண்டு இதுலையுமே அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் ரெண்டுலேயும் இருக்கக்கூடியதான் நம்ம என்ன சொல்லுவோம், ரெண்டு பண்பும் இருக்கக்கூடியதான் வந்து ஆம்ப் அப்படிங்கக்கூடிய வார்த்தையில ஸ்டார்ட் ஆகும். ஆம்போடெரிக் ஆக்சைடுனா
ஆசிட் பண்பும், பேஸ் பண்பும் இருக்கக்கூடிய ஆக்சைட தான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? ஆம்போடெரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன ஆக்சைடுனா, கார்பன் டை ஆக்சைடான்னு கேட்டா இல்ல. மெக்னீசியம் ஆக்சைடான்னு கேட்டா இல்ல. என்ன ஆக்சைடு அப்படின்னா, அலுமினியம் ஆக்சைடு. ஓகேவா? அலுமினியம் ஆக்சைடு. இது 2 பண்புமே இருக்கும். அலுமினியம் ஆக்சைடுல ஆசிடோட பண்பும் இருக்கும், பேஸோட பண்பும் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஆம்போடெரிக் ஆக்சைடு அப்படின்னா, ஆக்சைடுக்கு தமிழ்லயும் ஆக்சைடு தான். இந்த ஆம்போடெரிக்கு தமிழ்ல என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. புக்ல நெட்ல பார்த்தேன் கிடைக்கல. நீங்க வந்து ஆம்போடெரிக் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 ஆசிட் பண்பும், பேஸ் பண்பும் இருக்கக்கூடியது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். What happen as we go down the group in the periodic table? இது வந்து தமிழ் இந்த பிசிக்ஸ் இந்த கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். பீரியாடிக் டேபிள் அப்படிங்கக்கூடிய டாபிக். அதுல இருந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. கண்டிப்பா அதை நீங்க தெரியாம போகவே கூடாது. கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஃபுல்லா படிக்கலனாலும் பரவாயில்ல. இந்த பீரியாடிக் டேபிள் அப்படிங்கக்கூடிய டாபிக், அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் மெட்டலோட சில முக்கியமான பண்புகள். இப்போ கெரோசின்ல இருக்கக்கூடிய மெட்டல் என்ன, லைட்டஸ்ட் மெட்டல் எது, ஹெவியஸ்ட் மெட்டல் எது, இது அதுக்கப்புறம் சில அலாய்கள். இப்போ பிரான்ஸ்னா எது ரெண்டையும் சேர்த்தது, பித்தளை அப்படின்னா எது ரெண்டையும் சேர்த்தது, வெண்கலத்துல என்னென்ன இருக்கும், இப்படிங்கிற மாதிரியான சில பேசிக் டாபிக் யூனிட் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து படிச்சுட்டு போயிருக்கணும் இந்த டாபிக்லாம். இப்போ பாருங்க, ஒரு குரூப் அப்படின்னா என்னன்னா தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பீரியாடிக் டேபிள்ல இப்படி இருக்கும். பீரியாடிக் டேபிள் இந்த மாதிரி மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல இப்படி நிறைய வருஷம் இருக்கும். இப்படி நிறைய வருஷம் இருக்கும். இந்த இந்த மாதிரி இருக்கிறதா என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொகுதி இல்லைன்னா குரூப் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி இருக்கிறத தொகுதி இல்லைன்னா குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இது இப்படி பிரியும். ஹரிசாண்டலா. இந்த ஹரிசாண்டலா இருக்கக்கூடியது என்ன சொல்லுவோம் அப்படின்னா தொடர் அப்படின்னு சொல்லுவோம். தொடர். ஓகேவா? தொடர் இல்லைன்னா பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஹரிசாண்டலா இருக்கக்கூடிய தொடர் இல்லைன்னா பீரியட். இங்க இருந்து இந்த பக்கம் லெஃப்ட்ல இருந்து ரைட் போனா அது வந்து பீரியட் இல்லைன்னா தொடர் அப்படின்னு சொல்லுவோம். மேல இருந்து கீழே வரது தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மேல இருந்து கீழே வர 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 என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் ஆட்டல் மட்டம் ஷெல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஷெல் இன்க்ரீஸ் ஆகும்போது மேல இருந்து கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ மேல ஒரு ஆட்டம் இருக்கு. அதுல ஒரு எலமெண்ட், ஒரு தனிமம் இருக்கு. அதுல இந்த மாதிரி ஒரு ஷெல் இருக்கும். கீழே போகும்போது இன்னொரு ஷெல், 2 ஷெல் ஆகும். அதுக்கடுத்து போகும்போது 3 ஷெல் ஆகும். அதுக்கடுத்து போகும்போது 4 ஷெல் ஆகும். இப்படி மேல இருந்து கீழே வர வர நம்பர் ஆஃப் ஷெல் கூடுகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். இல்லைன்னா ஆற்றல் மட்டங்கள் அதிகமாயிட்டே இருக்கும் தொகுதியில. ஓகேவா? அதுக்கப்புறம் மேல இருந்து கீழே வர வர அதோட சைஸும் என்ன ஆகும்னா இந்த ஆற்றல் மட்டத்தோட எண்ணிக்கை அதிகரிக்க அதோட சைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து பீரியாடிக் டேபிள்ல நீங்க மொத்தத்துல அந்த பீரியாடிக் டேபிள் படிக்கும்போது இது தொடர்ல எப்படி இருக்கும், குரூப்ல எப்படி இருக்கும், பீரியட்ல இந்த தொடர்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து பார்ப்பீங்க. கிளியரா படிச்சிருவீங்க. ஓகேவா? அப்போ இவ்வளோதான் இன்னைக்கு. பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். கீழே நம்ம டெலிகிராம் குரூப்போட சேனலோட லிங்க் கீழே கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, குறிப்பா ரயில்வே எக்ஸாம் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணது பார்க்கும்போது ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிலாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு உந்துதலா இருக்கும். ஓகே, நல்லா இன்னும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த். பை.